Hi guys, very good morning. I hope you are all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கரன்சி பேரை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தலாம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ யூரோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்டையராக கீழே இருக்கக்கூடிய டெய்லியோட டிமாண்டுக்கு மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணதுனால நம்ம 15 மினிட்ஸ்லேருந்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பை வந்து எடுத்துருந்தோம், ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், ஓகேங்களா? இந்த டிமாண்டில் பை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இந்த இடத்துல 1 மினிட்ல ஒரு டிமாண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ 1 மினிட்டுக்கு மார்க்கெட் வந்து வருவான், ரைட்டா? ஸோ 1 மினிட்டுக்கு வந்தோன்னா நமக்கு பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய 1 மினிட்டோட டிமாண்டில் வந்து சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த 2 டிமாண்டுக்கும் வராமல் இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான், ரைட்டா? சரி, இப்போது இதில் வந்து நான் எஸ்டர்டே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஒரு 2-3 வீடியோஸில் இருந்து வாங்க, ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை ஆவான்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுத்துட்டான், ஆனால் டிமாண்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல, ரைட்டா? சரி, இந்த டிமாண்டுக்கு வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவான். இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த 2 டிமாண்டில் தான் நமக்கு ஒரு கரெக்டான பை வந்து இருக்குது, ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லையும் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லையும் இன்கேஸ் இங்கே கீழே இருக்கக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வந்து போவான், ரைட்டா? ஸோ இந்த டிமாண்ட்லையும் கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது வந்து பெட்டர், ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் வாங்க. 15 மினிட்ஸில் இங்கே என்டையராக ஒரு பிளாக் கலர் கேண்டில் மார்க் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து எடுத்துக்கங்க, ஓகேங்களா? அடுத்தது இது வந்து 1 மினிட்டோட டிமாண்ட். இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது மேலே இருந்து ஏதாவது ஒரு சப்ளைவாக கண்ட்ரோல் எடுக்கலாம், இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுக்கலாம். பட் இது சப்ளைவாக இருக்கிறதுக்கு நமக்கு இந்த லோ எடுத்தோன்னா சப்ளைவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளைன்றது இப்போ சப்ளை கிடையாது, ஓகேங்களா? ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணக்கூடாது. ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து தான் செல் ஆகுது. ஸோ அதுக்குன்னு நம்ம போயிட்டு இந்த சப்ளைலாம் செல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடணும். சும்மா இந்த இடத்துல எப்படி கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் என்ட்ரி போகணும். அப்படி என்ட்ரி போயிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு அன்மிட்டிகேட்டட் சப்ளை இது பாருங்கள், இந்த அன்மிட்டிகேட்டட் சப்ளை வரைக்கும் டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட என்ட்ரி மேக்ஸிமம் 1 மினிட்ல இருக்கும். அப்போ நம்ம இதில் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ இதில் தான் வந்து என்ட்ரி இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து 4 ஹவரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கும் போக சான்சஸ் வந்து இருக்குது, ரைட்டா? இந்த டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்து போகலாம். அதனால் நம்ம எடுத்துருக்கிற டிமாண்ட் ஃபெயில் ஆகலாம். அதனால தான் கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஃபெயில் ஆகாது, ஓகேங்களா? அப்படி ஃபெயில் ஆச்சுன்னா நமக்கு என்ட்ரி கொடுக்காது, நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? மேலே தான் இருக்கான். கீழே வந்தால் டிமாண்ட்லேருந்து 1 ஹவர் டிமாண்ட்லேருந்து நமக்கு என்ட்ரி வந்து இருக்குது, ஓகேங்களா? சரி, அப்போது நம்ம செல் பண்ணலாமா 15 மினிட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து கொடுத்துட்டான், ரைட்டா? சோச் வந்து கொடுத்துட்டான். அப்போ நமக்கு மேலே வந்து சப்ளை இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான இன்டியூஸ்ட், ஓகேங்களா? நல்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ சப்ளை வந்து நமக்கு பர்ஃபெக்டான சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஒன்று தான் இருக்குது இந்த ஸ்விங்கில். அதனால நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். ஒன்று தான் இருக்குது, நமக்கு ஆப்ஷனல் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம நிறையா வந்து சாய்ஸஸ் வந்து இல்லாதனால ஒரே ஒரு சப்ளை இருக்குது அப்படின்றனால நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்ம செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போது மார்க்கெட் வந்து இந்த ஹை எதனால் கொடுத்துருக்கான் அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும் எல்லா டைம் ஃப்ரேம்லையும். சரி, இப்போது
4 ஹவரில் நமக்கு சப்ளை இருக்கான்றதை பார்க்கலாம். ஓகே, 4 ஹவரில் நமக்கு சப்ளை இல்லை. 4 ஹவரில் சப்ளை இல்லை. ஓகே, அப்போது 1 ஹவர் போகலாம். ஏன்னா நம்ம லோ டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ 1 ஹவரில் போயிட்டு நம்ம இந்த கரண்ட் ப்ரைஸில் இப்படி ஒரு ஹரிசாண்டலில் போடலாம். போட்டுட்டு 1 ஹவரில் பார்க்குறோம், இல்லை, ரைட். அப்போது 15 மினிட்ஸ் போகும். 15 மினிட்ஸில் நமக்கு இருக்கா? 15 மினிட்ஸ்லேயும் நமக்கு இல்லை. 15 மினிட்ஸுக்கு கீழே போக வேண்டாம், ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல எந்த ஒரு சப்ளைவுமே இல்லாமல் நமக்கு வந்து செல் ஆகிறோம். ஓகே, இங்கே ஒரு சப்ளை இருக்குது 15 மினிட்ஸில். இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை ஃபெயில் பண்ணியிருக்கானன்றதை ஒன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். ஃபெயில் பண்ணலைன்னா இது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபெயில் பண்ணியிருக்கான். அப்போது எந்த ஒரு சப்ளை மிட்டிகேட் பண்ணாமல் மார்க்கெட் திரும்பி இருக்கான். அப்போது மார்க்கெட் வந்து இதிலே தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குது, மேலே போகலாம், ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த சப்ளை எடுத்துங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். சின்னதாக ஒரு ரிஸ்க்கு, உங்களுக்கு லாஸ் ஆனாலும் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த லாஸ் மட்டும் இந்த இடத்துல பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள், ஓகேங்களா? அந்த லாஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு ஒரு $20 லாஸ் பண்ணுங்கள். லாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் $20 லாஸ் வந்து செட் பண்ண போகிறேன். பட் டிபி வந்து பார்த்தீங்கன்னா $500 வந்து நான் டிபி வந்து செட் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, $20 to $50 வந்து இந்த இடத்துல எனக்கு வேலிடான கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரை பண்ணுவேன். பட் என்னோட சஜஷன் இதில் செல் கிடையாது, ஓகேங்களா? என்னோட சஜஷன் இதில் செல் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு என்ட்ரி இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ரிஸ்க் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி என்ட்ரி வந்து எடுப்போம். அப்படி ப்ராஃபிட் வந்து வந்துச்சுன்னா ஒரு $20 நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு $600 ஆகுது ப்ராஃபிட் வந்து இருக்கும், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட்டோட ரெக்கவர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மார்க்கெட் வந்து நமக்கு மேலே இங்கே பிரேக் பண்ணிட்டான். இது பிரேக் பண்ணிட்டதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவோன்னா ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆகணும். அப்போது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்றப்போ நமக்கு இங்கே லிக்விடிட்டி இருக்குது. கண்டிப்பாக இந்த லோவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லோவை எடுத்தோன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய 1 ஹவர் டிமாண்டுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. அப்போது நம்ம இங்கேருந்து சப்ளைலேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம டிபி வச்சா கூட ரொம்ப பெரிய டிபியாக வரும். பட் என்னோட சஜஷன் இந்த லோ வரைக்கும் டிபி வைக்கிறது பெட்டர். என்ட்ரி வந்து 1 மினிட்டுக்கு போயிடுங்க. போயிட்டா கண்டிப்பாக இதில் இப்போ ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் ஒர்க் ஆகணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம், ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த டிமாண்ட்லேருந்து பை, அடுத்தது கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பையின்னு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான், மேலே ஒரு பிஓஎஸ், அதுக்கும் மேலே ஒரு பிஓஎஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போயிட்டான். ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ட்ரை பண்ணலாம். இது டிமாண்ட், இந்த டிமாண்ட் ஆல்ரெடி மிட்டிகேட்டட், ஓகேங்களா? ஆல்ரெடி இதிலே வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ளே மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், இதை பிஓஎஸாக எடுத்துக்கிட்டு நம்ம கீழே இருக்கக்கூடிய டிமாண்டை மார்க் பண்ணலாம். தென் இங்கே இருக்கக்கூடிய இது வந்து நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து பை இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் கீழே போட்டு வச்சுருக்கிற இந்த 2 டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. இதில் பை இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பை வந்து போயிடக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பை வந்து போகணும், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 5 மினிட் போயிட்டு நம்ம ரீஃபண்ட்மெண்ட்ஸ் இருக்கா, உள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். ஸோ நமக்கு இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அடுத்தது இதுவும் ரீஃபண்ட்மெண்ட். நமக்கு நல்ல ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் கன்ஃபர்மேஷன் மஸ்ட் வித்து செஷனில், ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்துட்டானா நம்ம பை வந்து போகலாம். நம்மளோட டிபி எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் தான் இருக்கணும், ஓகேங்களா? இதில் தான் இருக்கணும். ஓகே, இப்போது டெய்லிக்கு போவோம். டெய்லி ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். டெய்லி ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஓஎஸ் பண்ணி சோச்சில் இருக்கான். அப்போது மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஆனால் வீக்லியோட ட்ரெண்டு நமக்கு பையில் இருக்கான், ஓகேங்களா? அப்போது வீக்லியில் ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே வரணும். அப்போது டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் சப்ளை இருக்குது. இந்த சப்ளைலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறோம். 4 ஹவர் சப்ளை எடுத்துக்கங்க. இதில் தான் வந்து நல்லா இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த 4 ஹவர் சப்ளை எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம செல் பண்ண போகிறோம். இப்போது இந்த டிமாண்டில் இருந்து, இப்போ நான் மார்க் பண்ண இந்த டிமாண்ட்லேருந்து பை எடுத்து இந்த சப்ளையில் நம்ம வந்து டிபி புக் பண்ணிட்டு சப்ளைலேருந்து செல் வந்து எடுக்க போகிறோம். அப்புறம் என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள்.
அப்புறமா ஃபாலோ பண்ணல, உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கோம். ஸோ டெய்லி டிமாண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டிமாண்ட்ஸ் வந்து எடுத்துருந்தோம். ஓகேங்களா, டிமாண்ட் வந்து எடுத்திருந்தோம். டிமாண்டுக்கு மார்க்கெட் வராமலே மேலே போயிட்டோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 1 ஹவருக்கு போவோம். ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது. ஸோ 1 ஹவருக்கு போகிறோம். 1 ஹவரில் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறோம். இதில் இங்கேருந்து ஹியூஜ் பொட்டன்ஷியலாக ஒரு மூமெண்ட் வந்து போயிருக்கு. ஸோ அப்போது இன்ஸ்டியூஷனல் இங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. பட் நமக்கு ஆர்டர் பிளாக் வந்து கரெக்டாக இல்லை. ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ஆர்டர் பிளாக் வந்து கரெக்டாக இல்லை. வேறு எங்கே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து கரெக்டாக இருக்குது. இது 2 தான் கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து கொடுத்துருவோம். ஓகே, இதில் இருந்து தான் நல்ல ஒரு பை ஆர்டர் வந்து மேலே வந்து போயிருக்கு. அப்போது இதில் இருந்து நம்ம பை வந்து பண்ணலாம். பட் இதை விட இங்கே கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்ட் பவர். அதனால் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். 1 ஹவர் 5 மினிட் வந்து போகிறோம். ஸோ 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. நமக்கு நல்ல ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் நமக்கு பை ஆக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த டிமாண்ட்ஸில் வந்து பை வந்து பண்ண போகிறோம். மார்க்கெட் வந்து மேலே இன்கேஸ் இதில் பை பண்ணி மார்க்கெட் மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு இப்போ ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ட்ரெண்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ரைட்டா, ஓகே, இது வந்து இந்த இடத்துல சோர்ஸ், இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது வந்து பிஓஎஸ். ஓகே, இப்போ பிஓஎஸ் கொடுத்து செல் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து இருக்கான். அப்படியே டெய்லிக்கு போயிட்டு நம்ம ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஹையை பிரேக் பண்ணி கீழே லோ பிரேக் பண்ணியிருக்கான். இங்கே பிக் கேண்டல் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய இந்த விக்கில் இருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலான செல் வந்து கீழே போயிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 4 ஹவரில் நமக்கு இந்த சப்ளைலையும் இந்த சப்ளையில் அண்ட் இந்த சப்ளையில் செல் இருக்குது. இப்போ மேலே இருக்கிறது சப்ளைவான்றதை செக் பண்ணிப்போம். நோ, மேலே இருக்கிறது சப்ளை கிடையாது. ஸோ எஸ், மேலே இருக்கிறது சப்ளை இல்லை. ஸோ இந்த பிளாக் கலர் கேண்டல் சப்ளை. ஓகேங்களா, இது வந்து சப்ளை. ஓகே, இதில் பெஸ்ட்டு சப்ளைன்றது இது வந்து நமக்கு இருக்க சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த 2 சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது, செல் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா, வித் கன்ஃபர்மேஷனோட. ஓகேங்களா, சரி. அப்போ இதில் செல் பண்ணுறது டிபி வந்து எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோலே வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம டெய்லிக்கு போவோம். டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கான். இந்த டிமாண்ட் ஏன் கண்ட்ரோல் எடுத்திருக்கான் அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். மேலே பிஓஎஸ் இருக்குது. ஓகே, சப்ளை சோர்ஸ் வந்து பண்ணிட்டான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு விக்லேருந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வரான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ ட்ரெண்டு வீக்லி எஸ் இப்போது கரெக்டாக இருக்குது. வீக்லி பை ட்ரெண்டில் இருக்கான். பை ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். ஸோ அப்போது இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகணும். ஸோ டெய்லியில் நமக்கு ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ சப்ளைக்கு மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கான். பர்ஃபெக்ட். அப்போது இதில் நமக்கு செல் என்ட்ரி இருக்குது. இந்த சப்ளைவை கண்ட்ரோல் எடுத்துட்டோன்னா கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிமாண்ட்ஸில் பை போக வேணாம், இந்த டிமாண்டில் செல் போகலாம். ஓகேங்களா, 1 ஹவரில் இந்த டிமாண்டில் செல் போகலாம். எப்படின்னா ஃப்ளிப் எடுத்து ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் செல் வந்து எடுக்கலாம். இது ஒரு அடிஷ்னல் என்ட்ரி மாதிரி. சரி, ஈரோ ஜேபிஒய் இதான் வந்து என்ட்ரி பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிமாண்ட் வந்து இருக்குது 4 ஹவரில். 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் போயிட்டதுக்கப்புறமா 5 மினிட்டில் நம்ம வந்து டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தோம். இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட். மார்க்கெட் என்ன பண்ணால் கிட்ட வந்துட்டு மேலே வந்து போயிட்டான்.
இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து கவுண்டர் எடுத்து ஒரு செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போட்டிருந்தேன். பட் இது டோட்டலாக ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசும்போது இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஸோ ரொம்ப மினிமமான ரிஸ்க் தான் வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டோட்டலி கவுண்டர். இந்த இடத்துல நான் என்ட்ரி போனேன். இதில் வந்து இன்னைக்கு எனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு $56 வந்து லாஸ். ஸோ ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். 1000 அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, $1003 வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் $56 வந்து போக நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்குது. சரி, $947 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன ரிஸ்க் தான் வந்து எடுத்திருந்தேன். ஓகே, இது ஃபெயில் ஆகும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெண்டுக்கு இங்கே பாருங்கள் பிஓஎஸ் இருக்குது. எகைன் மார்க்கெட் பிஓஎஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கவுண்டரில் மார்க்கெட் கீழே வரலாம், நம்ம வந்து ஒரு சின்ன என்ட்ரி பிடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். நோ ப்ராப்ளம், அடுத்தது பார்த்துக்கலாம். சரி, இப்போது 5 மினிட்லேருந்து 15 மினிட்ஸ்க்கு வரும். இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் மார்க்கெட் வந்து இதில் சோர்ச் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த சோர்ச் பண்ணியிருக்கான், கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல மேலே வந்து போயிருக்கான். அப்போது இது வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பிஓஎஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து கண்ட்ரோல் எடுப்பானா அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ நமக்கு இங்கே பிஓஎஸ் 15 மினிட்ஸில் இங்கே நமக்கு எங்கே பை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தாலே தெரியுது நல்ல லிக்விடிட்டி. இந்த இடத்துலேருந்து பை இருக்குது. அடுத்தது கீழே எங்கேயுமே நமக்கு டிமாண்ட்ஸ் இல்லை. ஸோ பர்ஃபெக்டான என்ட்ரி இங்கே இருக்குது. 15 மினிட்ஸ் 5 மினிட்ல நம்ம ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கணும். 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் பக்காவாக இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, பிளாக் கலர் கேண்டல், பர்ஃபெக்டான ரீஃபண்ட்மெண்ட். ஓகே, ஒரே ஒரு ரீஃபண்ட்மெண்ட், ஒரே ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஜாக்பாட் என்ட்ரி மாதிரி நம்ம பிடிக்கலாம். அது வந்து லாஸ் ஆகிட்டாலும் நோ ப்ராப்ளம். ஆனால் கிடச்சிருச்சுன்னா பெரிய ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? இது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஓகே, அப்போது நியூயார்க், லண்டன், லோ, நியூயார்க். ஓகே, அப்போது இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஏஷியன் இங்கே க்ரியேட் ஆயிரும், இந்த இடத்துல வந்துடும். ரைட்டா? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:20. மார்க்கெட் வந்து எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல ஏஷியன் க்ரியேட் பண்ணிட்டு தான் கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது என்டையர்லி லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் டிமாண்ட்லேருந்து பூம் பை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இதில் என்ட்ரி பிடிச்சிட்டா, இந்த என்ட்ரி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு வந்து இங்கே போய் ஹோல்டு பண்ணும். 1 மந்த் ரன் ஆனாலும் நம்ம 1 மந்த் ரன் பண்ணி விட போகிறோம். ஸோ என்ட்ரி வந்து மேக்ஸிமம் 1 மினிட்டுக்குலாம் நம்ம என்ட்ரி வந்து போகிறதுனால நமக்கு இங்கே வந்து டிபி வச்சா நமக்கு கண்டிப்பாக 1:200 கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 1:200லாம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, காமெடியாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, எதுக்கு காமெடியாக இருக்குது? மார்க்கெட் வந்து போகலையா? இங்கேருந்து மார்க்கெட் இப்படி லோ வரலையா? இங்கேருந்து மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகலையா? மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகும், மேலேருந்து கீழே வரும். நம்ம அந்த இடத்துல என்ட்ரியை மாடிஃபிகேஷன் பண்ணுறதால நம்ம சேம் ரிஸ்கில் 1:200 1:100லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக பிடிக்க முடியும், பிடிக்க முடியாமலாம் கிடையாது. என்னோட ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 இயர் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ப்ராஃபிட்லாம் வந்து போட்டிருப்பேன். எல்லாமே அப்படி பிடிச்சது தான். சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியுது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அண்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கிரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு 90% மேலே நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் 90% அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே, இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.